ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாங்களா? தன்வி குட்டிக்கு 1 வீக்காக ஹேர் கட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் பண்ண முடியல. இன்றைக்கி தான் அதுக்கு ஒரு முடிவு வந்து ஹேர் கட் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. பரதம் கிளாஸில் இன்றைக்கி ஃபஸ்ட் டே தன்வி குட்டி ஜாயின் பண்ணி விட்டாச்சு. நாங்கள் போனது என்னமோ தன்வி குட்டியை கிளாஸில் ஜாயின் பண்ணி விடுறதுக்கு தாங்க. ஆனால் அந்த கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் பார்க்க எனக்கு ஸ்கூல் மெமரிஸ்கெல்லாம் போயிட்டேங்க நான். அதுதான் இருக்கலையே பெஸ்ட்டு மெமரி, கோல்டன் மெமரியாக தெரியுதுங்க. அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ, டெய்லி படிக்க சொல்கிறாங்க, எழுத சொல்கிறாங்க, அங்கே இங்கே ஸ்பெஷல் கிளாஸு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு காலேஜ் போனதையுமே தெரிஞ்சிருச்சு. ஓ மை காட், நம்ம ஸ்கூல் மெமரிஸே இருக்கலையே பெஸ்ட்டு. நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்போவே. பட் இருந்தாலுமே ஸ்கூல் மெமரிஸ் நினச்சாலே கண்ணில் தண்ணி வந்துடுதுங்க. மறுபடியும் இப்போ ஸ்கூலுக்கு போக சொன்னால் ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போயிடுவேங்க. அதுக்காக காலேஜ் டேஸ் மோசனெல்லாம் சொல்ல வரலன்னா, காலேஜ்லேயும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக செட் ஆகி ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். இருந்தாலும் மனசுக்குள்ளே ஸ்கூல் மெமரிஸ் வந்து மலரும் நினைவுகளாக இருக்குது. எப்படியோ தன்விக்குட்டி ஜாயின் பண்ணி விட்டாச்சுங்க. இதோட முடிச்சுக்கிறேன் என்னோடய ஸ்டோரியை. தன்விக்குட்டி பரதம் கிளாஸ் கொஞ்ச நேரம் போக மாட்டேன்னு ரகலை பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் எப்படி அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவளும் போய் செட் ஆகிட்டா.